கொஞ்ச நாளா டிவிகே வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து பவன் கல்யாணை வச்சு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடும் பவன் கல்யாண் அப்புறம் வந்து பிஜேபி சேர்ந்து வந்து ஆந்திராவில் ஜெயிச்சாங்க. ஸோ அந்த ஃபார்முலாவை இங்க வந்து அப்ளை பண்ணலான்னு பிஜேபி நினைக்கிறாங்க. அதாவது பிஜேபி ஒன்று, அங்க வந்து சந்திரபாபு நாயுடு போல இங்க இபிஎஸ், பவன் கல்யாண் போல இங்க விஜய் அண்ணா, இவங்க 3 பேர் இதே கூட்டணியை இங்க வச்சு ஜெயிச்சலான்னு பாக்குறாங்க. இதுல என்னென்ன பிளஸ் பாயிண்ட் இருக்குது, அப்புறம் நம்ம வந்து ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று வச்சிருக்கிறோம் தளபதி மாதிரியே, அதுவும் இந்த வீடியோல சொல்றேன், என்னன்னு பார்த்துலாம் வாங்க. நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் அண்ணா மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி புஷி ஆனந்த் மூலயமா கருத்து கேட்டாரு கூட்டணி படுத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுல 90% மாவட்ட செயலாளர்கள் வந்து கூட்டணிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. கூட்டணி போறதுல என்னென்ன பிளஸ் பாயிண்ட் இருக்குது, அப்புறம் வந்து என்னென்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மைனஸ் பார்த்தலாம். மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, இவ்வளவு நாளா அதிமுகவையும் பிஜேபியும் விமர்சித்து வந்து இப்ப திடீர்னு தேர்தல் அப்படின்றதுக்காக இவங்க கூட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா அது வந்து நம்மளுக்கு மைனஸ் பாயிண்ட் ஆகும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு நாளா பிஜேபி வந்து எவ்வளவு ப்ரெஷர் பண்ணாலும் நான் தாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஜய் அண்ணா இப்போ வந்து திடீர்னு கூட்டணி போயிட்டாருன்னா அவர் மேல வந்து ஒரு மரியாதை இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதாவது வந்து இவர் ஒரு சைடா நிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி இருக்கும். அதனால இதெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி மைனஸ் விஷயம் இருந்தாலும் பிளஸ் என்னன்னா, இதே மாதிரி வந்து தேர்தலுக்காக நிறைய வந்து தேர்தலுக்கு முன்னாடி சண்டை போடுவாங்க. தேர்தல் வரும்போது கூட்டணி வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இப்போ வந்து சமீபத்துல டிடிவி தினகரன் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து கூட்டணி சேர்றதுக்கு முன்னாடி இபிஎஸ் ஒழிச்சே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கள்ளக்கட்டின்னு கெந்தல குதிச்சா கூட குதிப்பேன், பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இந்த மாதிரி பல கட்சிகள் வந்து நிறைய டைம் வந்து ஒரு கட்சி மேல விமர்சனத்தை வச்சுட்டு திருப்பி அதே கட்சி கூட கூட்டணி சேர்ந்துருக்கிறாங்க. விஜய் அண்ணாவை பொறுத்தவரையிலும் இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால இதுக்கு முன்னால அவர் பேசுறது எல்லாமே சீமான் அண்ணா எப்படி தனியா நின்றுட்டு வராரோ அதே மாதிரி விஜய் அண்ணாவை தனியா நின்று இங்க தமிழ்நாட்டுல களம் காணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. ஆனா இதுல இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, இப்போ வந்து தாவேக்கால இருக்கிறவங்களாம் ரொம்ப அனுபவம் பெற்றவர்கள் கிடையாது. ஒரு சிலர் தான் அனுபவம் பெற்றவர்களா இருக்கிறாங்க தேர்தல் அரசியல்ல. இந்த தேர்தல் அரசியல்ன்றது வந்து நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். ஆனா ஒரு கூட்டம் கூட்டுறதுல இருந்து, ஒரு தேர்தல் அறிக்கை ரெடி பண்றதுல இருந்து, ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்று நாமினேஷன் பண்றவர்களும் அது வந்து பெரிய ப்ராசஸ். நம்ம ஈஸியா தெரியும். ஆனா அதுல ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இந்த சட்ட சிக்கல் வந்தா என்ன பண்றது, இதெல்லாம் வந்து பெரிய குழப்பமா இருக்கும். இப்போ வந்து செங்கோட்டையன் அந்த மாதிரி கொஞ்சம் அனுபவசாலிகள் இருந்தாலும் அவர் ஒரு ஆள் வந்து 234 தொகுதிக்கும் பொறுப்பேற்று பண்ண முடியுமா? ஆதவர்ஜுனாலா வந்து திமுக இருந்திருக்கிறாரு, தேர்தல் வேலையை செஞ்சிருக்கிறாரு. ஆனா ஒரு கேண்டிடேட் சூஸ் பண்ற வேலை தான் அவருக்கு தெரியும். அங்க வந்து கீழே வந்து எப்படி வேலை செய்யணும், இதெல்லாம் திமுக கூட இருந்து ஐடி விங் மூலியமா தான் அவர் வேலை செஞ்சிருக்கிறாரு. கண்டி ஒரு கட்சி பேசுற கிளை கழகம் முதல்ல இறங்கி வேலை செய்யறது தாவேக்கால இருக்கிற ஒரே தலைவர் இப்போ வந்து செங்கோட்டையன் அண்ணன் தான் பெருசா தெரிகிறாரு. ஸோ இந்த மாதிரி டிராபேக்லாம் இருக்கும்போது நம்ம வந்து அதிமுக கூட கூட்டணிக்கோ இல்லை பிஜேபி அதிமுக கூட கூட்டணிக்கு அதாவது என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னா இந்த வேலையெல்லாம் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம். ஸோ இது வந்து இந்த தாட்டி கத்துக்கிட்டா அடுத்த தாட்டி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். தனியா நிற்கும் போதே நம்ம எதுவுமே தெரியாத ஒரு 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 சாஃப்ட்வேர் இருக்குது, ஒரு ஃபோன் இருக்குதுன்னு கூட வச்சுக்கலாம். பட்டன் ஃபோன் வச்சிருக்கிறவங்க கிட்ட திடீர்னு ஆண்ட்ராய்டு ஃபோனை கொடுத்தீங்கன்னா, இல்லை ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கிறவங்க திடீர்னு ஆப்பிள் ஃபோனை கொடுத்தீங்கன்னா அதுல இருக்கிற ஆப்ஷன் நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி தான் தேர்தல்ன்றது வெளியே இருந்து பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும், கட்சி நடத்துறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியும். அதுலயே பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது இப்போ. ஆனா எலெக்ஷன்ன்றது அதோட டஃப்பா இருக்கும். ஏன்னா ஒரு தொகுதிக்கு 40 லட்ச ரூபா தான் செலவு பண்ணணும்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லி இருக்குது. இந்த 40 லட்ச ரூபாயில எப்படியெல்லாம் செலவு பண்ணலாம் அப்படின்றத ஒரு கட்சி வந்து வியூகம் பண்ணி வைக்கணும். 40 லட்ச ரூபாய்க்கு மேல போச்சுன்னா அது வந்து கிரிமினல் கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. 40 லட்ச ரூபான்றது ஒரு தொகுதி ரொம்ப கம்மி. அதாவது ஒரு சாதாரண ஊராட்சி மன்ற தேர்தலையே 40 லட்ச ரூபா செலவாகும். இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதினா 40 லட்ச ரூபான்றது ஒரு 4 நாள் 5 நாள்ல முடிஞ்சிடும். ஸோ இதை வந்து அவங்க தேர்தலாளர் கணக்காட்டுற மாதிரி ஒரு செலவு பண்ணணும். இந்த மாதிரியான சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் கூட்டணிக்கு போனாதான் நம்மளால கத்துக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு கூட்டணி கட்சியை எதிர்கட்சிகள் தாக்கும் போது மொத்த கூட்டணி கட்சியும் சேர்ந்து அடிக்கும். அதாவது இப்ப திமுக வந்து நம்ம விமர்சனம் பண்ணோம்னா, அதாவது ஏடிஎம்கேல இருந்து விமர்சனம் பண்ணாங்கன்னா அதுல இருக்கிற கூட்டணி கட்சிகள் ஃபுல்லா சேர்ந்து ஏடிஎம்கே அடிக்கும். அதே மாதிரிதான் இப்ப டிவிகே வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி போச்சுன்னா டிவிகே ஏதாவது விமர்சனம் செஞ்சா ஏடிஎம்கே வந்து டிவிகேவை ஏதாவது விமர்சனம் செஞ்சா ஏடிஎம்கே மற்றும் அது கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாமே சேர்ந்து டிஎம்கேவை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து நம்மளோட எஃபெக்ட் கொஞ்சம் குறையும். எஃபெக்ட் குறையிறதோட நமக்கு வந்து கொஞ்சம் பவர் கிடைக்கும். எப்படின்னா ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல அந்த களத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, அரசியல்ல எப்படி வேலை செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். அந்த ஐடியாலஜியை வச்சு
நம்ம அடுத்த தாட்டி தேர்தலை சந்திக்கும் போது ரொம்ப ஈஸியாவே சந்திக்கலாம். இதுதான் நம்மளோட கருத்து. இன்னொன்னு என்னன்னா, இது சம்பந்தமா நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன்னு சொன்னீங்களா, அதை இப்ப சொல்றேன். இப்ப சும்மா இமேஜின் பண்ணிக்க, ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆத்துல வந்து அதுல வாழ்ற மீன்கள் தான் நம்ம, அதாவது தமிழ்நாட்டு மக்கள்னு வச்சுங்களேன். அதுல வந்து ஒரு முதலை இருக்கு. அதுதான் வந்து டிஎம்கே. ஓகேவா? இந்த முதலை வந்து இந்த மீன்கள் எல்லாம் அழிச்சிட்டு தான் அது வாழ்ந்து நிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த முதலையை அழிச்சே ஆகணும். அப்போ வந்து யாரால முடியும்? அந்த முதலையை அழிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஆளால் தான் முடியும். அதுதான் வந்து டிவிகே. இப்போ டிவிகே வந்து கரையோரமா நின்றுட்டு இருக்கு. அதாவது ஒரு ஆள்னு இமேஜின் பண்ணீங்க. அந்த ஆள் வந்து கரை மேல நின்றுட்டு இருக்காரு. இங்கிருந்து எய்ம் பண்ணும்போது அந்த முதலையை எய்ம் பண்ண முடியல. அதாவது இங்கிருந்து அம்போ இல்ல ஈட்டியோ எரிஞ்சா கூட அந்த முதலையை சாவடிக்க முடியல. அப்படின்ற பட்சத்துல இப்போ அந்த ஆள் என்ன பண்ணலாம்? முதல்ல கிட்ட போறதுக்கு ஒரு யோசனை உருவாக்கலாம். அப்படி பார்க்கும்போது தூரத்துல ஒரு பாலம் தெரியுது. அந்த பாலம் வந்து ஏடிஎம்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த பாலத்தை வந்து விழுற மாதிரி இருக்குது அந்த பாலம். அதை கட்டி இழுத்து பிடிச்சி வச்சிருக்கிறது ஒரு பாம்பு. அந்த பாம்பு வந்து பிஜேபின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அந்த முதலையை அழிச்சே ஆகணும்ன்ற கட்டாயத்துல நம்ம அந்த பாலத்துக்கு மேல ஏறினாலும் தப்பு இல்லை. அந்த பாம்பு வந்து பாலத்தை பிடிச்சுன்னு இருக்குது அப்படின்றதுனால பிரச்சனை இல்லை. நம்மளோட டார்கெட் என்ன? அந்த முதலை அழிச்சு அந்த மீன்களை காப்பாற்றணும். அதாவது டிஎம்கேன்ற முதலை அழிச்சு அந்த மீன்கள், அதாவது தமிழ்நாடு மக்களை காப்பாற்ற வேண்டியதுதான் நம்மளோட கடமைனா, அந்த வேடுவன், அதாவது அந்த அந்த மேன் வந்து அந்த பாலத்து மேல ஏறதும் தப்பு கிடையாது. அது பாம்பு பிடிச்சிருந்தாலும் சரி, கீரி பிடிச்சிருந்தாலும் சரி, ஓனாய் பிடிச்சிருந்தாலும் சரி, அதெல்லாம் பத்தி நம்மளுக்கு கவலையே கிடையாது. நம்மளோட ஒரே டார்கெட் டிஎம்கேனா அந்த பாலத்தை யூஸ் பண்ணி நம்ம அந்த டிஎம்கேன்ற முதலை அடிச்சுதான் ஆகணும். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதே மாதிரிதான் இப்ப கூட்டணி வியூகமும், இந்த வியூகத்துல கரெக்டா போனோம்னா நம்ம கரெக்டா இருக்கும். அதே தான் மாவட்ட செயலாளர்களும் சொல்லியிருக்கிறாங்க. கூட்டணி போறது தான் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது. விஜயனா வந்து யோசிச்சு இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். ஏன்னா தேர்தலுக்கு ரொம்ப நாள் இல்லை. நம்ம கூட்டணியை உருவாக்கி அதை ஜெல் பண்ணி தேர்தலை சந்திக்கிறதாங்காட்டியும் போதும் போதும் ஆயிடும். கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மீட்டிங்ல பேசும்போதே சொல்லியிருந்தாரு. என்னன்னா விஜயனா கூட்டணிக்கு வரப்போறாருன்னு ஒரு இசைவு கொடுத்திருந்தாரு. அதுவும் இல்லாம இந்த கரூர் இன்சிடென்ட்ல எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு ஐடியாலஜியே எடுத்துட்டு வந்து கொடுத்தது. டிவிக்கே ஓப்பனா சொல்லணும்னா, டிவிக்கே அன்னைக்கு காப்பாற்றப்பட்டது காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்த ஒரே ஒரு பேட்டி தான். அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். என்னன்னா, ஒரு கட்சியை வந்து எதிர்கட்சிகள் அடிக்குதுன்னா அப்போ வந்து கூட்டணி கட்சிகள் வந்து அதுக்கு டிஃபென்ஸ் வைப்பாங்க. அந்த மாதிரி டிஃபென்ஸ் தான் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வச்சிருந்தாரு. அந்த டிஃபென்ஸை பயன்படுத்தி அன்னைக்கே வந்து கூட்டணி போயிருந்தோம்னா நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட் கிடைச்சிருக்கும். இதுல சீட் பெனிஃபிட்டை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. என்னன்னா, அங்க இருக்கிறது மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கிறதே 234 தொகுதி. இந்த 234 தொகுதியில ஏடிஎம்கே எப்படியா இருந்தாலும் பெரிய கட்சி, அவங்க வந்து பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்காக இப்ப 117 சீட்டு தேவைப்படுது ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு. அப்போ 117க்கு அதிகமாக தான் நிற்பாங்க. அதே மாதிரி வந்து 117னா எக்ஸாக்டா 117ல நின்னோம்னா யாருமே ஜெயிக்க மாட்டாங்க. அது எவ்வளவு பெரிய கட்சியா இருந்தாலும் எக்ஸாக்டா 117 நின்று 117 ஸ்வாப் பண்றதுன்றது கொஞ்சம் பெரிய விஷயம். அதனால அவங்க வந்து ஒரு 20 சீட் எக்ஸ்ட்ரா நிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். 117 120 137 சீட்டு நிக்கிறாங்கன்னா மீதி இருக்கிறது பாத்தீங்கன்னா 134 கூட வச்சுங்க. மீதி 100 சீட் இருக்குது. 100 சீட்ல இப்போ யார் யாருக்கு கொடுக்கணும்னா, விஜயனா போனார்னா விஜயனை கொடுக்கணும். அப்புறம் வந்து டிடிவி தினகரன் அவர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அது கொடுக்கணும். பிஎம்கே ஐயா ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ஐயா கொடுக்கணும். பிஜேபி எடுத்துக்கணும். இன்னும் சின்ன சின்ன கட்சி இருக்குது. இப்போ டிடி தினகரன் பாத்தீங்கன்னா ஒரு 10 சீட்டாவது கேட்பாரு. மினிமமா ஒரு 5 சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். பிஎம்கே போன தாட்டி வந்து 23 சீட்ல நின்றுது. 23 26 தெரியல, அதில் நின்றுனாங்க. அப்போ அது குறையாத அவங்க வாங்க மாட்டாங்க. பிஜேபி 23 25ல நின்றுது பிஜேபி. அப்போ அது குறைவா பிஜேபி நிற்காது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா பிஜேபி ஒரு 25, பிஎம்கே ஒரு 25, 50 போச்சுங்களா. டிடி தினகரன் ஒரு 10 நிக்கிறாருன்னா 60 போச்சு. மீதி 40 தான் இருக்குது. 40ன்றது விஜயண்ணனுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமா? இல்ல விஜயண்ணன் 40 சீட்டுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சாரா அப்படின்னா, இதுல நம்ம இன்னொரு கேள்வியும் கேட்க வேண்டியது இருந்து, இன்னொரு 10 சீட்டு சேர்த்து கொடுத்தா 40ன்றது 50 சீட்ல நிக்கலாம். டெஃபினட்டா ஒரு கட்சி வந்து 50 சீட்ல நின்று அவர் விஜயண்ணா நின்னார்னா கண்டிப்பா எதிர்கட்சி தலைவரா உட்காந்துடலாம். அதனால வந்து அந்த 50 சீட்டு அப்படின்றது ஓகேவா அப்படின்னா ஓகே தான் என்னை பொறுத்தவரையிலும். ஏன்னா கேப்டன் வந்து ஃபர்ஸ்ட் 41 சீட்ல நின்று 29 சீட்டு ஜெயிச்சாரு. 29 சீட்டு ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக உட்காந்துட்டு 2வது வாட்டி வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சது ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் டைம் டிஎம்கே கூட கூட்டணி வச்சிருந்தாருன்னா அவர் தான் இன்னைக்கு வந்து லீடிங் பொலிட்டிஷியனா இருந்திருப்பாரு. அதே தான் இப்போ விஜயநாத் பண்ண போற விஷயமும் அப்படி இந்த கூட்டணி வச்சுட்டா அந்த விஜயகாந்த் சார் பண்ண அதே ஸ்ட்ராட்டஜி இவர் ஃபாலோ பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம இப்ப எதிர்கட்சியா உட்கார்றதுக்கு அந்தஸ்து நமக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா பவன் கல்யாண் இப்படி வந்து கட்சி ஆரம்பிச்சு துணை முதலமைச்சர் வாங்கி வச்சிருக்கிறாரோ அதே மாதிரி நம்ம வந்து துணை முதலமைச்சர் வாங்கி வச்சுட்டோம்னா கட்சி வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லா. ஏன்னா துணை முதலமைச்சர் போஸ்டிங் இருக்கும்போது தமிழ்நாடு ஃபுல்லா கிளை கழகத்தை உருவாக்கலாம். நம்மளோட கட்சியோட ஆள்லாம் வந்து மாவட்ட செயலாளர், கிளை செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் எல்லாருமே வந்து ஸ்ட்ராங் பண்ணி நிறுத்தலாம்.
ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்லாம் இருக்குது. அதாவது ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்துட்டா கண்டிப்பா நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி பிளஸ் டிவிகே பிளஸ் பிஎம்கே அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் இதெல்லாம் சேர்ந்துதுன்னா தமிழ்நாட்டை ஸ்வாப் பண்ணிடும். அதாவது 234 தொகுதியில ஒரு 200 தொகுதி அவங்க சொல்லிட்டு இருக்கிற 200 தொகுதி கண்டிப்பா ஏடிஎம்கே வாங்கும். இதுல இப்ப கருத்து கணிப்புல என்ன வந்திருக்குன்னா விஜயனை தனியா நிக்கிறதுனால டிஎம்கே ஃபர்ஸ்ட்லயும் டிவிகே செகண்ட், அதாவது செகண்ட்னா ஓட் பெர்சன்டேஜ்ல செகண்ட், வெற்றி சதவீதம் செகண்ட் கிடையாது, ஓட் பெர்சன்டேஜ்ல செகண்டா இருக்கு. ஏடிஎம்கே வந்து தேர்டா இருக்குது. ஆனா இது வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் பாத்தீங்கன்னா டிஎம்கே ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏடிஎம்கே செகண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, டிவிகே வந்து தேர்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கன்ஃபியூஷனை உருவாக்காம நம்ம வந்து நெசசரியா வந்து ஒரு கூட்டணியை வச்சுட்டோம்னா நம்ம வந்து பீஸ்ஃபுல்லா இந்த எலெக்ஷனை சந்திக்கலாம். ஸோ நமக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் இருந்தாலும் எந்த தொந்தரவுமே வராது. ஏன்னா பிஜேபி கையில இருக்கிறதுனால எந்த தொந்தரவும் எலெக்ஷன் கமிஷன் சைட்ல இருந்து வராது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா எலெக்ஷன் கமிஷனோட ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ பிஜேபி கண்ட்ரோல்ல இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் பிளஸ் ஏடிஎம்கே பிளஸ் டிவிகே பிளஸ் பிஎம்கே பிளஸ் தமிழ் மாநில காங்கிரஸ்னு இவ்வளவு பெரிய கூட்டணி இருந்ததுன்னா கண்டிப்பா 200 தொகுதியில ஜெயிச்சு அண்ணன் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்க போனோம்னா எம்எல்ஏ ஆவார் கண்டிப்பா தெரியும், ஆனா எத்தனை எம்எல்ஏ ஜெயிப்பாங்க அப்படின்றது தெரியாது. ஸோ இதெல்லாம் கணிச்சுதான் இந்த தேர்தலை சந்திக்கணும். நல்ல முடிவா அண்ணன் விஜய் இருப்பாருன்னு நம்ம நம்புறோம். இதுதான் நம்ம இந்த எலெக்ஷனை பத்தி சொல்ல வந்த கருத்து. இதுதான் இந்த கூட்டணி. அதை பத்தி நம்ம சொல்ல வந்த கருத்து. எப்படி இருக்குது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்றீங்க. நன்றி, வணக்கம்.